சர்ச்சைக்குரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்முதல் விடயத்தில் சிக்கிய மஹிந்த ராஜபக்ச 60 மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்ட லஞ்சம். உண்மைகளை ஒப்புக்கொண்ட கபில சந்திரசேன. புலிகளின் காலத்தில் முக்கிய தளமாக இருந்த இடத்திலிருந்து வெளியேறிய இராணுவம். சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கையின் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி கட்டிய விவகாரம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடும் விசாரணை. இலங்கையில் உச்சம் தொடும் எரிபொருளுக்கான விலை மீண்டும் இலங்கையை நெருக்கும் சர்வதேச சந்தை. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கையில் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலை. அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்ட விலையேற்றம். அதிர்ச்சியில் மக்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திடீரென மருத்துவமனையில் அனுமதி. சத்திர சிகிச்சைக்கு பின் என்ன நடந்தது விளக்கிய முன்னாள் அமைச்சர். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆணையம் நேற்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012 தொடக்கம் 2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை வாங்கிய ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6A330 மற்றும் 4A350 விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான மோசடி குறித்த தகவல்கள் 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தன. அந்த விசாரணையில் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்படவிருந்ததாகவும் அதில் $2 மில்லியன் தொகை சந்திரசேனாவின் மனைவியுடன் தொடர்புடைய புருனேயை சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்தது. மேலும் அந்த நிதி புருனேயில் இருந்து சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள கணக்குகள் வழியாக பல கட்டங்களாக மாற்றப்பட்டிருந்ததுடன் சிங்கப்பூரில் இருந்து இலங்கையில் உள்ள கணக்குகளுக்கும் பணம் பரிமாறப்பட்டிருந்தது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் மகனான சமிந்திர இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவரது வங்கி கணக்கில் 1,60,000 அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வழக்கிற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் தான் முன்பு அளித்த வாக்குமூலம் அச்சுறுத்தலின் பேரில் பெறப்பட்டது என்று குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் அவரது சட்டத்தரணிகளால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஏர்பஸ் ஒப்பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ரூபாய் 60 மில்லியன் வழங்கப்பட்டதாக சந்திரசேன கூறியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி அந்த ரூபாய் 60 மில்லியன் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டதாக சந்திரசேன கூறியிருந்தார். மேலும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கூடுதலாக ரூபாய் 20 மில்லியன் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சந்திரசேனவை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கோரி அதனை பெற்றதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மார்ச் 18ஆம் தேதி இடப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஆணைக்குழுவுக்கு அளித்த தனது வாக்குமூலம் தானாக முன்வந்து அளிக்கப்படவில்லை என்று சந்திரசேன கூறியுள்ளார். விசாரணையின் போது தன்னை பதிவு அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றதாகவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்படுவார் என எச்சரிக்கப்பட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் பெயர்களை சேர்க்குமாறு வற்புறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் சந்திரசேன தெரிவித்துள்ளார். எனவே மேற்படி நபர்கள் தொடர்பான எந்த ஒரு வாக்குமூலமும் அச்சம் மற்றும் மிரட்டலின் பேரிலேயே செய்யப்பட்டதாகவும் அவை தானாக முன்வந்து வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் போது தனது சட்டத்தரணியை அணுக தனக்கு அனுமதி மறக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூர் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான அறுவை சிகிச்சையின் பின்னர் தற்போது குணமடைந்து வருகின்றார். மேலும் சில நாட்களுக்கு அவர் வைத்தியர்களின் கண்காணிப்பில் வைத்தியசாலையில் தங்கியிருப்பார் என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன விடுத்துள்ள அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் மத வழிபாடுகளில் ஈடுபட்டு வரும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கு நெருக்கடியின் விளைவாக ஏற்படும் அதிக இறக்குமதி செலவுகளால் இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்றும் அண்மைய விலை உயர்வை இது மிஞ்சக்கூடும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் ஆகியவை இந்த விலை உயர்வில் கணிசமாக பங்களிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 5 முதல் 10% வரை விலை அதிகரிப்பு இருக்கலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு மோதல்களை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மார்ச் 10ஆம் தேதி எரிபொருள் விலைகளை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் நிகால் செனவிரத்ன கருத்து தெரிவிக்கையில், தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலவரத்தால் தற்போது சீனி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விலை 1 கிலோகிராமுக்கு 2 முதல் 3 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. போர்ச்சூழல் காரணமாக கப்பல் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு வருவதற்கு மேலதிக செலவுகளை சுமக்க வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையில் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் மொத்த விலையில் கிலோவுக்கு சுமார் 10 ரூபாய் குறைந்துள்ளது. தற்போதைய சந்தையில் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்றாலும் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு வியாபாரிகள் பொருட்களை பதுக்கி வைக்க முயற்சிக்க கூடாது. இந்த சூழலையும் சமாளிக்க முடியும். அத்துடன் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நெத்தலி கருவாடு தற்போது நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுவதில்லை. இலங்கைக்கு தேவையான நெத்தலி கருவாட்டில் சுமார் 60% ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. அந்த சந்தை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் காலங்களில் அவற்றை தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்ய முடியும். மேலும் தற்போது டின்மீன் இறக்குமதி முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு டின்மீன் உற்பத்தியில் போதுமான அளவு கையிருப்பில் இல்லாததால் மீண்டும் டின்மீன் இறக்குமதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்படாவிட்டால் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யலாம் என்றார். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் 3வரிடம் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களை விசாரணைக்கு வருமாறு பல்கலைக்கழக பதிவாளர் ஊடாக கடந்த 13ஆம் தேதி தேதியிடப்பட்டு 16ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்க வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடிதம் 17ஆம் தேதியே பதிவாளரால் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களுக்கு ஏதுவான நேரத்தை அறிவித்து அந்நேரத்தில் விசாரணைக்கு வருமாறு பதிவாளருக்கு காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு மாணவர்கள் வாக்குமூலம் அளிப்பதற்காக யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்திற்கு சென்ற மாணவர்களிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர். கடந்த 10ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்த காவல்துறையினர் இன்றைய தினம் 3 மாணவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவை தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை 3 மாணவர்களை விசாரணைக்கு அழைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சக மாணவர்கள் பல்கலைக்கழகம் 3 நேற்றைய தினம் வியாழக்கிழமை போராட்டம் நடத்தியிருந்தனர். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி ஏற்றியமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு பணித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்தது. குறித்த விசாரணை அறிக்கையானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. விசாரணைகளின் அடிப்படையில் கருப்பு கொடி ஏற்றிய சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக
2 மாணவிகள் உள்ளிட்ட 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாணவர்களிடம் பல்கலைக்கழக மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்குரிய மதிப்பு வழங்கப்படாத வரை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு உகந்த நாளல்ல என்பதை வெளிப்படுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் பிரிதொரு விசாரணைகளை முன்னெடுத்து துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் 3 மாணவர்களிடம் விசாரணைகளை நடாத்தி வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். இலங்கையிடம் எரிபொருளை இறக்குமதி செய்ய நிதி இல்லை என்ற கூற்றுக்களை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நிராகரித்துள்ளார். குணசேனவின் கூற்றுப்படி ஒருமுறை அனுப்பப்படும் டீசல் 35,000 முதல் 40,000 மெட்ரிக் டன்கள் வரை இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் நாட்டின் சராசரி தினசரி டீசல் நுகர்வு 4,500 முதல் 5,000 மெட்ரிக் டன்களாக உள்ளது. இதில் மின்சார உற்பத்திக்கு அதிகபட்சமாக 500 மெட்ரிக் டன்களே தேவைப்படுகின்றது. இது தினசரி பயன்பாட்டில் சுமார் 10% ஆகும். ஒருமுறை அனுப்பப்படும் டீசல் மின்சார உற்பத்திக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டால் அது குறைந்தது 70 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று அவர் விளக்கியுள்ளார். மேலும் நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் மின்சார விநியோகத்தில் சுமார் 100 முதல் 130 மெகாவாட் வரை சரிவு ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கு தினசரி மின்சார எரிபொருள் தேவையில் சுமார் 20% ஏறத்தாழ 100 மெட்ரிக் டன் டீசல் தேவைப்படுகின்றது என்றும் குணசேன தெரிவித்துள்ளார். இந்த புள்ளி விவரங்களை எடுத்துக்காட்டுவதன் மூலம் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இலங்கையிடம் போதுமான எரிபொருள் உற்பத்தி திறன் உள்ளது என்பதை பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்திய வட்டக்கச்சியில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் திருப்பிக் கொடுத்துள்ளது. விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் பல கட்டிட வளாகங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்று 2002 ஏப்ரலில் பிரபாகரன் தென் இலங்கையைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் நடத்திய சந்திப்புக்கான இடமாக இருந்தது. ஒரு பரந்த மாந்தோப்பிற்குள் அமைந்துள்ள இதே வளாகம் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு சிறப்பு விளக்கங்களை நடத்துவதற்காக விடுதலை புலிகள் தலைவர்களாலும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளின் போது உணவுக்கு பிறகு பங்கேற்பாளர்களுக்கு இனிப்பு பலகாரமாக கொழும்பு மாம்பழங்கள் வழங்கப்பட்டன. போரின் போது ராணுவம் கிளிநொச்சியை கைப்பற்றிய பின்னர் அந்த வளாகம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராணுவம் அந்த 7 ஏக்கர் நிலத்தையும் அதன் கட்டடங்களையும் விவசாய திணைக்களத்திடம் அதிகாரப்பூர்வமாக திருப்பிக் கொடுத்தது. 2009 ஆண்டுக்கு முன்னர் இந்த நிலம் விவசாய திணைக்களத்தின் பயிற்சி மையமாக செயல்பட்டு வந்தது. மேலும் இந்த நிலமும் அதன் வசதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னரும் அதே நோக்கத்திற்காக தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.